வாத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்து இருக்கும் முழுவெண் மேனியன் கருநிறம் கொண்டு கடல் விசை கிடப்போம் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல் ஒளி உறும் அறிவான். அதன் இயல் அறிந்தால் அல்லலை அகற்றினார். அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவான். இது பாரதியினுடைய வாக்கு. நீங்க செட்டில் ஆயிட்டீங்களா? பேசலாம். சரி, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். முத்தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய முகவை மாநகரிலே அரங்கின்றி வட்டாடி அற்றே என்ற குரலை துணிக்கும்படி ஒரு வீதி பாடகனான நான் இந்த மேடையில் ஏறி நிற்பது பராசக்தியின் குறும்பு என்றே நினைக்கிறேன். முதலில் இந்த சங்கத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கி கண்ணை போல் இதை காத்த ஐயா திரு கலாம் அவர்களை நிகழ்ச்சியுடன் உங்களுடன் நானும் நினைத்துக் கொள்ளுகிறேன். கம்மால் அவர்களுக்கும் இதோ இன்றைய தலைவராக வீற்றிருந்து நேர கட்டுப்பாட்டுக்கு பெயர் போன நம்முடைய தலைவருக்கும் என்னுடைய இனிய சலாம் அவர்களுக்கும் என்னை தன்னுடைய வீட்டிலே வைத்து உபசரித்து, கண் மருத்துவர் தானே, நல்ல கண் போல காப்பதில் ஒன்றும் வியப்பில்லை, உணவாலும் அன்பாலும் என்னை உபசரிக்கின்ற மருத்துவர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றி. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வருவதற்காக என்னுடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு நெறிப்படுத்திய புதிய கோணங்கி அவர்களுக்கும் மகுடதீபன் அவர்களுக்கும் நீங்கள் இவ்வளோ இளைஞராக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் கிளம்பிய ரயில் சரியான நேரத்தில் கிளம்பி தாமதமாக வந்தது. இந்த நிகழ்ச்சி சரியான நேரத்தில் துவங்கி தாமதமாக நடந்து கொண்டிருந்தாலும் சரியான நேரத்தில் முடியும் என்று நான் உறுதி கூறுகிறேன். ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட 1:25 அதுக்குள் நான் இது முடித்து விடுகிறேன் என்பதுதானே. மனுஷன் நடந்து நடந்து மணலு மொத்தம் சலிச்சிருச்சே இங்க மாறாத கதைய பார்த்து கடலும் கூட அழுத்துருச்சே தனியொரு மனுஷனா தனியொரு மனுஷனா தலையில பாரமா மனுஷனா மாத்திட வந்தானா உலகம் குளிர் காய குப்பையா தன்னை கொடுத்திக்கிட்டானா உலகம் குளிர் காய குப்பையா தன்னை கொடுத்திக்கிட்டானா ஆனா கொழுந்து விட்டானா அந்த எட்டயபுரத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா ஒரு கொட்டைய துப்பி வெட்ட வெளியில கொடி வளர்த்தானா தொட்டு காட்ட ஆரும் இல்லே துன்பப்பட்டானா தொட்டு காட்ட ஆரும் இல்லே துன்பப்பட்டானா எதுவும் துவங்கும் முன்னே தோத்ததாலி துவண்டு போனானா கொஞ்சம் துவண்டு போனானா அந்த எட்டயபுரத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா வானத்துக்கு வண்டி ஓட்டி வழக்கு போட்டு வாங்கி வந்தான் அத வாசலேறி கொடுத்த போதும் வாங்க ஒரு ஆளில்லைன்னு ஏங்கி நின்னா வானத்துக்கு தாகமா காட்டாத்து வேகமா வாகனத்தை தாண்டினா வாவான்னு வேண்டினா பசி தாங்காம தன்னையே தின்னு தனிச்சுக்கிட்டானா கொஞ்சம் தரைய தொட்டானா
உலகம் மாறலப்பா ஒருத்தங்கூட தேரலப்பா தேரலப்பா மனசு கலகம் போடுதப்பா கட்டின வீடு ஆடுதப்பா 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 மண்ணே சரிஞ்சாலும் விண்ணே இடிஞ்சாலும் கண்ணே இருந்தாலும் காலே தோண்டாலும் அந்த முறுக்கு மீச நினப்பு ஒன்னே முதுக நிமித்துது அந்த முறுக்கு மீச நினப்பு ஒன்னே முதுக நிமித்துது கொஞ்சம் முன்னையும் தள்ளுது அந்த எட்டயபுரத்து எங்க எட்டயபுரத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா இங்க வளர்ந்தானா ஓ இங்க வளர்ந்தானா. பாரதினா பாட்டு தானே, பாட்டுன்னா பாரதி தானே. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா புரியும். அது அவன் தோன்றிய காலகட்டம் அதை நீங்கள் ஆழ கற்றீர்களானால், அதை ஆழ்ந்து பார்ப்பீர்களானால், பாரதி என்பவன் காலத்தினுடைய அவசியம் என்பது நமக்கு புரியும். கவிதையின் அதிசயம் பாரதி என்று எந்த அளவுக்கு நாம் கொண்டாடுகிறோமோ அவன் காலத்தின் அவசியம் என்பதையும் நாம் அழகாகவே கண்டுகொள்ளலாம். அவன் வாழ்ந்திருந்த போது, அவன் கண் திறந்த போது பாரத தேசம் கண்மூடி கிடந்தது. இதுதான் அவன் காலத்தினுடைய கட்டாயம். எப்படி மூடி கிடந்தது? நாம் இருக்கும் நாடு நமது என்று அறியாமல் தான் இருந்தது. அவனுடைய கனவு எது? நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். அது என்ன பரிபூரணன்? பூரணன் சொன்னாலே முழுமைதான். கம்பனடிப்பொடி சாகணேசனையா என்னை கூப்பிட்டு கேட்டார், அது என்ன தம்பி பரிபூரணன்? பூரணன் சொன்னாலே முழுமைதானே அப்படின்னா. பெரியவங்க ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. தம்பி, பூரணன் அப்படின்னா ஒரு படி பால், பூரணன்னா ஒரு படி பால், பரிபூரணன்னா ஒரு படி தண்ணி கலக்காத பால். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். தாங்கள் இருக்கக்கூடிய நாடு தங்களுடையது என்பதை அறியாமல் இருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். பாரதி பிறந்த அந்த காலகட்டத்திலே நம்முடைய தமிழ் மொழி என்பது எத்தனை மாண்புக்கு உரியது, மாட்சிமைக்குரியது. அது வெறும் சொல்லும் பொருளும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி என்பதை அறியாமல் இருந்தார்கள் நம்முடைய மக்கள். நம்முடைய பாரத தேசத்தினுடைய மாட்சிமைகளிலேயே தலை சிறந்தது விருந்தோம்பல் என்றும், பார்க்க வந்தவர்களானாலும் படையெடுக்க வந்தவர்களானாலும் அவர்களை நம்மவர்களாக கருதி பராமரிக்கின்ற பாசம் என்பது இந்த நாட்டுக்கு இயல்பு என்பதையும் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். நம்மை ஒருவன் ஒரு மோகமான வித்தையை காட்டி வசப்படுத்துகிறான் என்பதை புரியாமல் இருந்தார்கள் பண்டிதர்களாக இருந்த பலரும். அதையெல்லாம் தாண்டி இந்த இடர்பாடுகளை எல்லாம் களைவதற்கு எவனோ ஒருவன் வருவான், அவன் காப்பாற்றுவான், இது நம் வேலை அல்ல என்கின்ற மெத்தனத்திலும் நம்முடைய மக்கள் முழுக்க முழுக்க ஆழ்ந்திருந்தார்கள். இதுதான் பாரதி பிறந்த காலம். எனவே அவன் காலத்தின் கட்டாயமாகிறான். புல்லடிமை தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்கு இனி மனம் நாணி, தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று கோஷம் விடுத்தான். ஒரு நாட்டை மண்ணாக பார்ப்பது, மலையாக பார்ப்பது என்பது பாமரர்களுடைய இயல்பு. இந்த நாட்டை பெற்ற தாயாகவே காண்பது என்பது பாரத தேசத்தினுடைய தலையாய இயல்பு. இதுதான் பாரதி காட்டியது. வங்கத்திலிருந்து கிளம்பிய வந்தே மாதர கோஷம்தான் பாமரர்களாக இருந்த நம்முடைய மக்களினுடைய மனதிலே புகுந்து ஒரு விசைப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய உயிரிலே ஒரு சுடரை ஏற்றி வீதிக்கு கொண்டு வந்தது. ஒருபோதும் எந்த இயக்கத்துக்கும் பண்டிதர்கள் காரணமாக இருந்ததில்லை, பாமரர்களே காரணமாக இருந்தார்கள். இந்த நாட்டிலே எத்தனை குழப்பமான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருந்த போதிலும்
இன்றைக்கும் விருந்தோம்பல், அன்பு, நம்பிக்கை, நேசம், குடும்பம் என்கின்ற அமைப்பு இதெல்லாம் இருக்கின்றன என்றால் இதற்கு ஒருபோதும் பண்டிதர்கள் காரணமில்லை. எழுத படிக்க தெரியாத கோடிக்கணக்கான பாமரர்களுடைய பக்தியும் நேசமும் தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு இதை நன்றாக புரிந்து கொண்டிருந்தான் பாரதி. எனவே முழுக்க முழுக்க மகாபாரதத்தை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தால், ராமாயணத்தையே திரும்ப எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாலும், காவியம் எழுத புறப்படாமல் கண்களை திறக்கக்கூடிய, இந்த நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற ஆசையை தோற்றுவிக்கக்கூடிய இந்த சமூக தலைகளை, இந்த நம்முடைய மக்கள் மீது கப்பி கிடக்கின்ற மூட நம்பிக்கைகளை களைய வேண்டும் என்கின்ற பாடல்களை புனைய தலைப்பட்டான் மகாகவிஞன். அது ஒரு பெரிய தியாகத்தை செய்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாஞ்சாலி சபதம் என்ன, பாரதத்தை முழுக்க நமக்கு புரிகின்ற தமிழிலே எழுதக்கூடிய வல்லமை மாற்றலும் வாய்க்க பெற்றிருந்த அந்த மகாகவி அதை தியாகம் செய்து இந்த மக்களுக்கு புரியக்கூடிய மொழி நான் எழுத வேண்டும் என்பதும், இந்த மக்களுக்கு சுலபமாக அது சென்று சேர வேண்டும் என்றால் அது பாடலாக இருக்க வேண்டும், பாட்டு மூலமாக இருக்க வேண்டும் என்பதை கற்று தெரிந்திருந்தான். இதுதான் முக்கியமான உத்தி. நீங்க இளசை ஒருபா ஒரு பக்து அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பான், ஒண்ணுமே புரியாது. முதல் 15 வயதில் அவன் எழுதிய ஒரு கவிதை, சங்க இலக்கிய நடை மாதிரி இருக்கு. நமக்கு அதுக்கு யாராவது உரை சொன்னாலொழிய நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் தந்தை இறந்த பிறகு, அவன் காசிக்கு சென்ற பிறகு அவனுக்கு கண் திறப்பு நேர்கிறது. ஒரு தேசத்து எட்டயபுரம் என்பது சின்ன குட்டை. காசி என்று பார்க்கும் பொழுது அங்கே அது ஒரு நீரோடை, தொடர்ந்து செல்லுகின்ற நீரோடை. அங்கு சென்று பார்க்கும் பொழுதுதான் இந்த தேசத்தினுடைய கதி, நம்முடைய மக்களுடைய கதி என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ளுகிறான். மிகப்பெரிய கண் திறப்பு அவனுக்கு காசியிலே கிடைக்கிறது. அப்பொழுது அவன் காளிதாசன், ஷெல்லிதாசன் என்ற புனைப்பெயர்கள் எல்லாம் எழுதி கொண்டிருந்தான். ஆனால் அதற்கு பிறகுதான் அவன் திரும்பி வருகின்ற பொழுது முழுக்க இந்த நாட்டினுடைய மேன்மையையும் அறிந்தவனாக இருந்தான். இன்றைக்கு அது எப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறது என்கின்ற நிலைமையும் அறிந்தவனாக இருந்தான். முந்தைய மேன்மைக்கு இந்த நாட்டை திரும்ப கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற புரிதல் உடையவனாகவும் இருந்தான். மிகப்பெரிய இந்த பணியை, மிகப்பெரிய இந்த வேள்வியிலே தன் பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவன் திட்டமாக வகுத்துக் கொண்டான். பாடல்கள் மூலமாக. கட்டளை கலித்துறை என்ன, நீங்கள் என்ன யாப்பிலக்கணம் சொன்னாலும் அதிலெல்லாம் எழுதக்கூடிய வல்லமை வாய்க்க பெற்றிருந்தவன் நொண்டி சிந்து காவடி சிந்து என்று எழுத புறப்படுவானே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். யாமறிந்த மொழிகளிலே என்று யாம், அந்த ராயல் வி போட்டு யாம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல், அந்த தகுதி நமக்கு உண்டா? அவனுக்கு உண்டு. அவனுடைய தாய்மொழி தமிழ், அவனுடைய தந்தை மொழி வடமொழி. அவனுக்கு இந்தி தெரியும், இந்துஸ்தானி தெரியும், தெலுங்கு தெரியும், பிரெஞ்சு தெரியும், ஆங்கிலம் தெரியும், அதை தாண்டி அரபியும் தெரியும். கடையத்திலே அவன் சிறையிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் அவன் கடையத்திலே இருக்கும் பொழுது கிழக்கடையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொட்டல் புதூருக்கு சென்று அங்கு திண்ணையிலே நின்று இஸ்லாமிய சகோதரர்களுக்கு குரானை எடுத்து விளக்குவான் என்கின்ற செய்தி பலருக்கு அதிசயமாக இருக்கலாம். ஆனால் அது நடந்தது. அவனுடைய மொழிகளிலே அவனுக்கு இருந்த அறிவு என்பது சாதாரண அறிவில் ஆழமான அறிவு. ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்க்க பெற்றவனாக இருந்தான். தன்னுடைய மகள் கேட்டிருந்த, என்னப்பா எப்ப பாரு காவடி சிந்து நொண்டி சிந்து, என்னமா வேணும்? இந்த பிரெஞ்சு தேசிய கீதத்தை அந்த மெட்டில் பாட்டு எழுதி கொடுத்தான். அதையே மொழிபெயர்த்து கொடுத்தான். ஆண்டாளையும் பட்டினத்தாரையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தான். வேத ரிஷிகளின் கவிதை என்று ரிக்வேதத்தின் ஒரு பகுதியை தமிழிலே கொடுத்தான். அக்னி அண்ட் அதர் எஸ்ஏஸ் என்று ஆங்கிலத்திலே வேதத்தை மொழிபெயர்க்கிறார். இந்து பத்திரிகையிலே எத்தனையோ கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அதனால ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மிக சுலபமாக மாற்றம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அவன். யாமறிந்த மொழிகளிலே என்று சொல்வதுதான் சால பொருத்தம் இல்லையா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். ஆனால் இதை என்னுடைய தமிழ் மக்கள் அறியவில்லையே. அதான் அடுத்த வரி. பாமரராய், விலங்குகளாய்,
உலக அனைத்தும் சூழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமும் அது தமிழர் என கொண்டு இங்கு நடந்திடுதல் நன்றும் சொல்றோம். பேருக்கு தாண்டா நீங்க தமிழன்கள் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு பொருத்தமா இருக்கு. இன்றைக்கு உங்க மாணவர்களை கூப்பிட்டு தமிழிலே 2 வரிகள் எழுத சொல்லுங்கள். வரலையே, 2 வரிகள் பேச சொல்லுங்கள். தயார் செய்யாமல் ஒன்றும் நம்ம எதையோ பாரதியை பற்றி பேச வேண்டும்னா சொல்ல, நீ யாருப்பா, எந்த ஊர், உங்க அப்பா அம்மா பேர் என்ன, ஒரு 2-3 வாக்கியங்கள் பேச சொல்லுங்கள். வரலையே, தமிழ் என்றே சொல்ல வரவில்லையே. தமிழ் 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 அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். தமிழ் 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 கவிதையில் வடித்த மேனி கற்பனைகள் அணிகலன் நேற்று நாளை காற்றதங்கை இன்றுதான் அவள் நடை. கவிதையில் வடித்த மேனி கற்பனைகள் அணிகலம் நேற்று நாளை காற்றதங்கை இன்றுதான் அவள் நடை. காதலும் கனல் கலந்த பார்வை அவள் பார்வையே, காற்றினுக்கும் சுவாசம் தரும் கருணை அவள் கண்களே. தமிழ் 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 அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். தமிழ் 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 கடல் குடித்து கடல் குடித்து கவி இசைத்த கடல் குடித்து தமிழில் நல்ல கவி இசைத்த கம்பனா. கனல் தெரிக்கும் காட்சிலம்பின் கதை இசைத்த முனிவனான். கடல் குடித்து கவிதை மடியில் கவி இசைத்த கம்பன் நான். கனல் தெரிக்கும் காட்சிலம்பின் கதை இசைத்த முனிவன் நான். இடமனைத்தும் பரவி நிற்கும் 2 வரி புலவன் நான். இடமனைத்தும் பரவி நிற்கும் 2 வரி புலவன் நான். இந்திரவில்லில் மந்திர சொல் ஏற்றும் நெல்லை காற்று நான். இந்திரவில்லில் மந்திர சொல் ஏற்றும் நெல்லை காற்று நான். தமிழ் 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 அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். தமிழ் 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 எவ்வளவு நீங்க எதுக்காக இப்போ கை தட்டினீங்க? எனக்காகவா? இல்லை, தமிழுக்காக கை தட்டினீங்க. ஏன்னா அந்த இனிமை தமிழச்சியை காட்டிலும் இன்னொருத்தி அழகா இருப்பதிலே எனக்கு சம்மதம் இல்லை. என்ன நியாயமான வார்த்தை பாரு. முறுக்கிட்டு எழுதுறாங்க உரைநடையில். கவிதையில வச்சா இங்க படிக்காம விட்டுருவாங்கன்ட்டு உரைநடையிலையும் எழுதுறாங்க. தமிழச்சியை காட்டிலும் இன்னொருத்தி அழகா இருப்பதிலே எனக்கு சம்மதம் இல்லை. அந்த மதர்ப்பு நமக்கு போயிடுச்சு. அது இல்லாம வெறும் வெறி, வெற்று மதர்ப்பு வெறிக்கு சமம். இந்த வெறி நம்மையும் முன்னேற்றாது, மற்றவர்களுக்கு எந்த விதமான பயனையும் அளிக்காது. பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் சூழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமம் அது தமிழரென கொண்டு இங்கு நடந்திடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும். எப்படி செய்வீங்க? முதல்ல அவன் அடிப்படையாக அவன் சொல்லலை, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது கும்பிடடி பாப்பா. வெறும் மொழியா பாருங்க, எல்லாருக்கும் அவங்களுடைய தாய்மொழி வந்து ரொம்ப உயர்வானதாக தான் தோன்றும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தமிழை தாய்மொழியாக கொண்டவன் சொல்வது அப்படி இல்லை. நீ உள்ளாழ்ந்து வார்த்தால் தான் நான் இந்த விதமான மிகையும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமலே சொல்லுகிறேன். தமிழை நீங்கள் பிற மொழிகளோடு ஒப்பிடவே முடியாது. எல்லா மொழிக்கும் அழகுண்டு, சிறப்புண்டு, ஆழம் உண்டு, தேவை உண்டு, எல்லாம் இருக்கு. நான் தமிழ் இன்னொரு மொழி கூட நீங்கள் ஒப்பிட முடியாது. ஏன்னா இது ஒரு வாழ்வியல் சம்பந்தமானது. இது ஒரு மண் வாசனை, வாழ்வியல் எல்லாம் சேர்ந்த ஒன்று, ஒரு வாழ்வு நெறி. அப்ப என்ன செய்யணுமா? நம்ம பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். அப்படியா? எப்படி? பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். அவனை எவ்வளோ செய்திருக்க. இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை. திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். பாருங்க, ரெக்கக்னிஷன் கேட்கலைங்க, ரெக்கக்னிஷன் வணக்கம். அதை அங்கீகரிக்க வேண்டும். நான் சொன்னா
திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அப்படி இருக்கும் நம்ம தமிழ். அப்படி நம்ம அதை கொண்டு வந்து நிறுத்தினோம். இது இப்போ பாரதி யார் என்பதற்கு ஒரு முகத்தை நாம இப்படி புரிந்து கொள்ளலாம். அவன் சொன்ன இந்த வழியை பின்பற்றி நாம் தமிழை சுவாசிக்க கற்றுக்கொண்டோமானால் நமது கவலைகளும் நமது கனவுகளும் கூட தமிழிலே இருக்குமானால் பாரதி விரும்பிய அந்த தமிழ் அபிமானம் தானே, தமிழ் அபிமானம் அது நமக்கு கிடைக்கும். அப்போ தமிழுக்கு நல்ல காலம் பிறக்கும். ஒன்று. இன்னொன்று, இந்த நாட்டை தவிர சிறந்த நாடு இன்னொன்று இந்த உலகத்தில் கிடையாது என்பதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால்தான் இந்த நாட்டினுடைய மேன்மை புரியும். முதலில் இந்த நாட்டை சுற்றி பார்க்காமல் இந்த நாடு உங்களுக்கு எப்படி புரியும்? அதை சொல்லுகிற யோக்கியதையில் கொஞ்சம் எனக்கு இருக்கிறது. 33 முறை நான் இமய பயணம் சென்று வந்தேன். இந்த அக்டோபர் இறுதியில் என்னுடைய 34வது பயணம். சுற்றி சுற்றி பார்த்தாலும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பார்த்து தீர முடியாத அதிசயம் பரவசம் இந்த பாரத தேசம். அதை புரிந்து கொள்ளும். நான் சுற்றுலா பயணியாக சென்றதே கிடையாது. ஒரு யாத்ரிகனாகத்தான் சென்று வருகிறேன் பல இடங்களுக்கு. போகும் இடமெல்லாம் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன இனம் என்பதான எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உங்களை ஒரு ராஜனை போல் போஷிக்கின்ற எத்தனையோ தாய்மார்களை நான் அன்றாடம் சந்திக்கின்றேன். இத்தனை காழ்ப்புணர்ச்சி மிக்க அரசியல், இத்தனை பாரபட்சம் மிக்க ஊடகங்கள், இவற்றை மீறியும் இந்த நாடு இப்படி இருக்கிறது என்றால் இந்த தாய்மார்களால் தான் என்பதை நான் புரிந்து முகத்திலே குறிப்பறிந்து சோற்றை நீட்டுகின்ற இந்த நேற்று கூட ரயிலில் வரும்போது கூட அந்த அம்மா யாரு, எங்க, என்ன வரும், இங்க வடக்கு என்ன வராது வற்புறுத்தி என்ன சாப்பிட சொன்ன. சாப்பாடு கொண்டு வந்தேன். அது எப்படி நாங்கள் கொடுக்குற சாப்பாடு நீ சாப்பிடாம இருப்பேன்னு வற்புறுத்தி கொடுத்தேன். உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். விருத்த ஜாகேஸ்வரர்னு இமாலயத்தில் ஒரு இடம். அங்கே ஒரு சின்ன சிவன் கோயில் அங்கே இருந்தது. ஹிமாலய காட்சி பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். ஓயாத குளிர், மின்சாரம் கிடையவே கிடையாது. என்ன இதில் வந்து ஒரு காற்றும் மழையும் வேற சூழ்ந்து வருகிறது. நம்ம ஒரு வசனம் சொல்லுவோம்ல, துண்டை காணும் துணியை காணும். நிஜமாவே நடந்துச்சு. அவ்வளோ காற்று. சிவனோடு சிவனை நாமளும் திகம்பரன் ஆகிடுவோம்ன்ற அச்சம் ஏற்பட்டு அங்கே ஒரே ஒரு சின்ன கடை. நம்மளால ஒரு மீசை வச்சுட்டு பிரதாப் சிங்னு ஒருத்தன் பேர் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு மனிதன். அங்கே இருக்கிற ஒரே வெளிச்சம் வந்து இந்த மண் அடுப்பு. என்ன அழகாக இருக்குது தெரியுமா? மண் அடுப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு தேவதை மாதிரி இருக்கும் மண் அடுப்பில். இந்த நெருப்பில் நீங்கள் வந்து வேறு எந்த வெளிச்சமே இல்லாத நேரத்தில் பார்க்கும் பொழுது அது. அப்போ வந்து அவன் தான் எனக்கு சோறு போடுறான். வேற அவன் தான் அங்கே ராஜா, அவன் தான் எனக்கு கடவுள். வேறு எங்கேயும் போய் எதையும் பெற முடியாது. எனக்கு ஒரே ஒரு கடை மட்டும், அதை கடைன்னு கூட சொல்ல முடியாது. அங்கேயே ஒரு பலகை போட்டுக்க நான் படுத்துக்கிறது அங்கே தான். குளிர்னா குளிர், அவ்வளோ குளிர். அவன் பாருங்க, அவனுடைய கர்ப்பம் எப்படின்னு பாருங்க. கிச்சடி பண்ணுறாங்க ஒரு பெரிய வானொலியில் பண்ணுறான். அதுக்கு நெய் எடுக்கிறான். எப்படின்னா அந்த குளிரில் நெய், பசு நெய் பாறையாக உறைஞ்சிருக்கு. அதை ஒரு கத்தியில் அப்படி சீவரான், அந்த வானிலையில் அப்படி போடுறான். மீசை முறுக்கிட்டு என்ன பார்க்குறான். கிடைக்க மாட்டான் முடிக்கின்ற மாதிரி. கிடைக்காது தான். நான் அதை சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு எனக்கு நடந்த சம்பவம் இதை சொல்கிறேன். பாரத தேசத்தினுடைய பாமரர்களுடைய நாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்காக சொல்கிறேன். சாப்பிட்ட பிறகு அப்பா நல்லா இருந்துச்சு, எப்படி இருக்கு, பிரமாதமாக அற்புதம் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு காசு கொடுத்தேன். ஆனால் ஆஃப் பண்ணுறேன். காசு கொடுக்குறேன் அந்த சாப்பிட்டதுக்கு. என்னை வந்து ஒரு அற்ப புழு மாதிரி பார்த்தான். அவன் என்ன நான் கேட்டான், கீழேந்து வந்தீங்கன்னா புத்தியும் கீழே தான் இருக்க மாட்டான் அப்படின்னு கேட்டான். என்னப்பா எப்படி சொல்கிறேன்னு. அவன் சொன்னான், இவர் மலையில் இருக்காருல்ல, அதனால கீழேந்து வந்து அவங்களுக்கு புத்தியும் இப்படி கீழ்த்தரமாக தான் இருக்குமா, சோத்தை விற்பீங்களாடா நீங்கள் கேட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனுக்கு நான் திருப்பி எதுவுமே செய்ய முடியாது. அங்கே அவன் தயவில் இருக்கு, நான் என்ன அவனுக்கு செய்ய முடியும்? அப்போ சோத்தை விற்பீங்களா அப்படின்னு கேட்டான் பாருங்க. அதுவும் அந்த
ஜுவாலையாக இருக்குது அந்த அடுப்பு. அந்த நெருப்பு அவன் கண்ணில் அப்படி பட்டு தெரிக்குது. அவன் மீசி கேட்டான், பாப்பா என்னை ஒரு பயம் அப்படி வந்து அற்பமாக மதிச்சது இல்லைங்க என் வாழ்க்கையில் கேட்டான். எனக்கு பெரிய தெருவுகோலாக இருக்கு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அவனை கெஞ்சி கூத்தாடி நான் சொன்னேன், இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு பிஸ்கெட்டு பழம் வாங்கிட்டு வருவேன்னா, இப்போ மாட்டேன்னா வாங்கிட்டு வருவேன், அதுக்கு என்ன இருக்குது, அதையும் உங்களையும் தாங்க நான் வாங்கணும், நான் இருந்தாலும் இதுன்னு கொடுக்கணும், அதான் ஏதோ சொல்லி கொடுத்தவங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த உபதேசம் மறக்கவே மறக்காது. நான் என்னென்னு சொல்கிறேன் என்றால், பாரதி பாடியது பண்டிதர்களை நம்பி அல்ல, இந்த பாமரர்களை நம்பி. இந்த பாரத நாட்டில் நீங்கள் சுற்றி வந்தீர்களானால் எத்தனை பேர், எனக்கு வந்து சோறு போட்டவங்களோட கணக்கெடுத்தால் கோடிக்கணக்கில் போகும். ஏன் உங்களை தெம்பா இருக்கேன்னு நினைக்கிறீங்க? இந்த 66 வயசுல ஒரு சொத்து கூட இல்லாமல் எல்லா சுகத்தும். ஆமா, சொத்து பத்து ஒண்ணு எனக்கு இல்லை, ஆனா சொகத்து கொண்ணும் குறவில்லை. சொத்து பத்து ஒண்ணு எனக்கு இல்லை, ஆனா சொகத்து கொண்ணும் குறவில்லை. என்ன பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்லை. பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்லை. மொத்த உசுரையும் காலில் சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டேன். மொத்த உசுரையும் காலில் சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டேன். ஒரு சத்தம் இல்லாம கிடக்குறேன், சாலை இல்லாம நடக்கிறேன். செத்து விழுகிற கணம் வரும் முன்னர் முத்தம் கிடைக்கின்னு முழுசு நம்புறேன். அவ்வளவுதான். அப்படி இந்த மதப்பை யார் கொடுத்தாங்க? நான் இந்து ஆங்கில பத்திரிகையில் 27 ஆண்டுகள் பணிபுரிந்தவன். 10 ஆண்டுகள் பணியில் பாக்கி இருந்த பொழுது, வேற எதுவும் கையில் பாக்கி இல்லாத பொழுது, இந்த உப்பு பொடி மிளகாய் வியாபாரத்துக்கு கும்பிடுன்னு போட்டு வந்தேன். எத்தனை பேர் வருவீங்க? என்ன மாதிரி ஒரு எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு என்னடா தைரியமா இந்த பைத்தியம் பிடிச்சிருத்தாங்க? 2 தான் வச்சுங்க. 2 தான். எனக்கு அப்படி ஒரு நல்ல மனைவி வாய்த்தாங்க, விரும்பியதை செய்யுங்க. நல்ல மகன்கள் வாய்த்தாங்க, வேலைக்கு போகல. அப்போ என் மனைவி என்னைக்குமே வேலைக்கு போனது கிடையாது. இந்த திமிரை யார் கொடுத்தானா? நீ காலையில மருத்துவர்கள் எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர் அவன் கொடுத்தான். எல்லாம் புறக்கும். எந்த பராசக்தியின் திருக்கரம் இந்த மலைகளை வரைந்ததோ, கடல்களை புனைந்ததோ, ஒரு புல்லை எழுப்பி அதன் நுனியில் ஒரு பூவையும் செரிக்க வைத்ததோ, நட்சத்திர மண்டலங்களை படைத்ததோ, ஒரு நாணல் புல்லை வளைத்ததோ, அதே இறைவியுடைய திருக்கரம் தானே என்னை படைத்திருக்கிறது. இந்த மலைக்கு பசுமையை தந்தவள், அந்த கடலுக்கு நீரை தந்தவள், இந்த புல்லில் ஒரு பூவையும் முத்திரையாக வைத்தவள் என்னை மறப்பாளா? எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர். இதுதாங்க பாரதி. இந்த உப்பு புளி மிளகாய்க்கு கவலைப்பட்டுத்தான் நாம் மலினப்பட்டு போனோம். நேர்மையாக இருந்த நம்முடைய நெஞ்சில் திரிவுகள் தோன்றுவதற்கு காரணம் நாளை சோறு கிடைக்காதோ என்கின்ற அச்சம். எவ்வளவு மலினமான அச்சம்! எந்த பறவையாவது கவலைப்படுகிறதா சோற்றுக்கு? என்றைக்காவது வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு போட்டனவா இந்த விலங்கினங்கள்? நீங்கள் குருவிகள் புலம்பி பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. இந்த புலம்பல் எல்லாம், இந்த கவலைகள் எல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான். எவனுக்கு மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் இல்லாத மேன்மையான சாதனமாகிய மனம் என்கின்ற ஒன்றை இறைவன் கொடுத்தானோ, அந்த மனத்தால் தான் இந்த மனிதன் இந்த பாடுபடுகிறான் என்பது மனித குலத்துக்கு மாண்பு தருவதாக. மனமே பெண்ணே வாழி நீ கேளாய். மனதை பெண்ணாக்கி சொல்றான் பாரதி. என்னமா சரியா புரிஞ்சுங்க, ஒரு சூத்திரம் மாதிரி தருகிறான். ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய். மனம் என்ன செய்யுமா? ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய். அடுத்ததில் நில்லாமல் அடுத்தடுத்து உலாடுவாய். அடுத்ததுனா 2 பொருள் இருக்கு. ஒன்று அருகில் இருப்பது, இன்னொன்று அடுத்து இருப்பது. நெக்ஸ்ட் அடுத்துன்னு என்ன அழகான சொல் பாருங்க. அடுத்துங்கிற சொல் தமிழ் சொல்லுவ. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேன்னு ஏன் சொன்னான்? ஒரு சொல் சொன்னா நீங்க மாற்ற முடியாது. யார் யாரோ எதையெல்லாமோ திருத்தி பார்த்தாங்க. திருக்குறளை எவனா திருத்த பார்க்கட்டுமே, கையை வைக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு ஒலி குறிப்பை மாற்ற முடியாது நீங்க. அதில் சொல்லில் உயர்வு தமிழ் சொல் அப்படி வச்சான்.
ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய். எது நமக்கு ஓயாத துன்பம் தருமோ அந்த ஒன்றையே பற்றி, எது நம்மை பின்னுக்கு தள்ளுமோ அந்த ஒன்றையே பற்றி, எது நம்முடைய அச்சத்தை ஆதரிக்குமோ, நம்முள்ளே இருக்கின்ற மலினத்தன்மைகளுக்கு ஊக்கம் கொடுக்குமோ அந்த ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய். அடுத்ததில் இல்லாமல் அடுத்தடுத்துலா. எல்லாரும் போறவங்க ஒரு கண்காட்சி வந்திருக்கிறது ராமநாதபுரத்துல. போறோம், நமக்கு வேண்டிய பொருளெல்லாம் இங்கே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு போறோம். நமக்கு வேண்டிய பொருள் முதல் கடையிலேயே கிடைக்கிறது. ஒருபோதும் முதல் கடையில் போய் வாங்கினதா வரலாறே கிடையாது. உண்டா இல்லையா பாருங்க, எல்லாரும் தாய்மார்கள் ஒத்துக்கிறாங்க. சுத்தி 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 போய் 20 ரூபாய்க்கு 3 தருவீங்களா, 1 ரூபாய்க்கு 8 இனாமா 2 தருவீங்களா, எல்லாமே கேட்டு கேட்டு முடிச்சு அப்புறம் இங்கேயோ களைப்பார ஒரு டீயை பிடிச்சி இந்த பரிசல் மாதிரி ஒரு அப்பளத்தை வாங்கி தின்னு எல்லாம் பண்ணி அப்புறம் இந்த முதல்ல ஒரு கடையை பார்த்தோமே அங்கனே நல்லா இருந்துச்சு இல்லை, அதெல்லாம் அப்படிதான் ஒரு குத்திக்கிட்டு போன பின்பு தோணும் அந்த பூச்சுக்கு பேரு தாண்டிங்க அப்படின்னு ஆனந்தவனுங்க ஒருத்தர் எழுதினார் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால். எங்கே இருக்கிறாரோ அந்த பாட்டை நான் போகிற இடம்லாம் பாடி பார்க்குறேன். ஒரு நாள் வந்து எழுந்து நான் தான் தம்பி அந்த பாட்டை எதுன்னு சொல்லுவாரோன்றதுக்கு அட்ரஸ் தெரியாது, பேர் தெரியாது, அந்த வரி மட்டும் உள்ளே போயிடுச்சு. புத்தி கெட்டு போன பின்பு தோணும் அந்த பூச்சுக்கு பேரு தாண்டிங்கானோன்ற வரி. அப்போ எல்லாத்தையும் சுற்றி வருவோம். அடுத்ததில் நில்லாமல், நம்மை அடுத்து இருப்பதில் நில்லாமல் அடுத்தடுத்து உலாவுவாய். நன்றையே கொள் எனில் சோர்ந்து கை நழுவுவாய். உனக்கு நல்லதுராஜ் தம்பி, நல்லது செய்யும் தம்பி, இதை பிடிச்சுக்கலாம் முடியாது. அப்ப மட்டும் எல்லா களைப்பும் வந்துடும். ஒரு நல்லது நமக்கு எதிர வரும் பொழுது இந்த களைப்பு, இது வந்து மனம் செய்கின்ற பித்தலாட்டம். இதை வந்து நாம் வந்து எதிர்த்து நின்று இதற்கு எஜமானனாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் இந்த மனித சாதி உய்வுறும் என்கிறான் பாரதி. ஆக முதலிலே இந்த நாடு நமது நாடு என்பது அறிய வேண்டும். இது ஒரே நாடு என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதையும் இதையும் மனதிலே நினைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயங்களுக்காக வயிறு வளர்க்கும், வெறும் வயிறு வளர்க்கும் புல்லர்களும் உளுத்தர்களும் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு நாம் புரண்டு போய்விடக்கூடாது. இது ஒரு நாடு, இது ஒரே நாடு என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்தியாவின் ஒற்றுமை என்பது ஒருபோதும் அரசியலால் வர முடியாது. இந்தியாவின் ஒற்றுமை என்பது பூகோள இயல்பால் வருவதும் அல்ல. இந்தியாவின் ஒற்றுமை என்பது ஆன்மீகத்தால் வருவது. இந்தியாவின் ஒற்றுமை என்பது பண்பாடுகளால் வருவது. ஒற்றுமை என்பதை அரசியல் பிரிக்கிறது, அன்பும் ஆன்மீகமும் இணைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். இந்த ஒரே நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போனா இப்போ ராமநாதபுரத்துல தண்ணி இல்லைன்னா ராமநாதபுரத்தினுடைய குற்றமா? எல்லா கம்பன் சொன்ன விதியின் பிழையா? இல்ல, நம்முடைய பிழை. ஐயா சொல்லிட்டு வந்தார், எத்தனை ஊர்மிகள் இங்கே இருந்தன, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவையாக இருந்தன. ஒன்று நிரம்பினால் அது வீணாகாமல் இன்னொரு ஊர்மிக்கு போகும்போது இதெல்லாம் வச்சாங்களே, யாருக்காக வச்சாங்க? அந்த அந்த அரசரை வந்து வாழணும், சுகபோகத்தோடு வாழணும், அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. அது அல்லவே நம்முடைய பண்பு. நான் திங்கிற பழம் நான் வச்ச மரமா? நான் வச்ச மரமா நான் திங்கிற பழம்? யாரோ பாட்டேன், அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. அவன் என் குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா என்று சொல்லி அவன் தான் என் குடும்பத்தை சேர்ந்தவன். நான் அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் என்கின்ற நினைப்பிலே இந்த சமுதாயத்திற்கு தொடர்ந்து நான் இந்த தொண்டுகள் செய்தோமானால் நம்ம ஒரு குடும்பம், இந்த ஒரு நாடு என்பது புரியும். How this Ganga is dirty. அவன் டர்ட்டி பண்ணா? நீ தானே டர்ட்டி பண்ணாங்க. காவிரி வறண்டே போச்சு. போய் டாக்க யார் எதனால வறண்டது? அதுவாக வறண்டு போகுமா? நீ என்னமா அதை வறண்டு போக வைத்தாய்? இன்றைக்கு கவிஞர்கள் எல்லோரும் உங்களுடைய ஆதங்கத்தை, சமூக ஆதங்கங்களை வெளிப்படுத்தினீர்கள். கூடவே இதையும் சொல்லுங்கள், யார் பொறுப்பு இதற்கு? யார் பொறுப்பு? நாம தான் பொறுப்பு. அந்த பொறுப்பு ஏற்க வேண்டும். நாம தான் பொறுப்பு. நம் நாடு வந்து இன்றைக்கு சரியாக இல்லை என்றால் அதுக்கு முன்னோர்களா காரணம்? நாம் தான் காரணம். இன்றைய நடப்புக்கு நாம் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா? சொல்லுங்க.
நம்முடைய வாழ்க்கை இன்னொருத்தன் வாழ முடியுமா? ஒரு வகுப்பறைனா அதில் ப்ராக்சி போடலாங்க, வாழ்க்கையில் ப்ராக்சியில் வாழ முடியாது. நாம தான் வாழ்ந்து தீரணும் இல்லையா? எனவே அதனால தான் சொல்ல, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே. நம்மில் ஒற்றுமை நீங்கில், அடுத்த கவனிங்க, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. தேர் இழுக்கிறோம், மாரியம்மன் கோயில் தேர் இழுக்கிறோம், எல்லாரும் வடம் பிடிச்சு கையை கொடுத்து இழுக்கணும் தேர். அவன் இழுப்பான் இவனும், இவன் இழுப்பான் அவனு, என்னைக்கு இந்த தேர் நகரும்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. இதுக்கு எங்க அப்பா ஒரு அர்த்தம் சொன்னாருங்க, எந்த வியாக்கியான அர்த்தம் சொல்ல முடியாது. சொன்னார் அவரும் சொல்ல, எல்லாரும் ஒரே கப்பல்ல போயிட்டு இருக்கோண்டா, சீட் நம்பர் எதுவா இருந்தா என்னன்னு கேட்டார். என்ன வரும் அருமையான வார்த்தை பாருங்க. All of us are sailing in the same ship. Seat number doesn't matter அப்படின்னாரு. நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. கப்பல் கவுதுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயிடுச்சு, ஒரு மண்ணும் கிடையாது, ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் ஆகலாம். அவ்வளவுதான். நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும். அப்புறம் பாருங்க, இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்? ஐயோ இது ஒண்ணுதாடா, இல்லை உங்களுக்கு இது ஒண்ணுதானே. எப்போ வரும் இந்த ஞானம்? ரொம்ப சுலபமா சொல்றேங்க. நம்முடைய நாட்டினுடைய மாண்பு, இங்க வாழ்ந்த மனிதர்கள், இவர்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியல. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பாரதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கெல்லாம் சான்றுகள், சரியான சான்றுகள், யாராலும் மறுக்க முடியாத சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு அது தெரியாது. இது தெரியாமல் போனதற்கு காரணம் ஆங்கிலேயர்கள் செய்த சதி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 17ஆம் ஒரு தகவலோடு சொல்லி நான் நிறைவு செய்து கொள்வேன். 17ஆம் நூற்றாண்டுல இந்தியா என்பது செல்வ செழிப்பான நாடாக இருந்தது. இந்த தகவலை முதல்ல புரிஞ்சுக்கணும். எத்தனையோ படையெடுப்புகளுக்கு பிறகு இந்த நாடு நிலை குறைந்து போய்விடவில்லை. எல்லாம் சேர்ந்து இணக்கமாக இருந்து இந்தியா செல்வ செழிப்பான நாடாக, உலகத்திலேயே அதிக செல்வமுடைய நாடாக 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா இருந்தது. அப்ப ஆங்கிலேயர்கள் உள்ள வராங்க. அப்புறம் தான் கெட்டு போச்சு. ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரி தோட்டம், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன். நம்ம வீட்டு வெள்ளரிக்காய் எத்தனை காசுக்கு விற்கலான்ட்டு வெள்ளைக்காரன் சொன்னான். மயங்கி போனோம். எப்படி பார்த்தானா, இது ஒரு அருமையான புத்தகம் இருக்கு, இந்த தகவலை தயவு செய்து மனசுல பகிர்ந்து கொள்ளுங்கள். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசி சொல்வதிலே பயன் இல்லை. அவன் பார்த்தா நம்ம ஆளுங்க இவனை மதிக்கலையா, இந்த மக்களோடு பழகத்துக்கு வரானா விட்டு பார்க்குறான். இவன் அவன் ஃபர்ஸ்ட் சர்வே கண்டக்ட் பண்றேன் அப்படிதான் வருவான். அவன் புத்தி வந்தா நம்ம ஆளுங்க இவனை பார்த்தாலே மதிக்கல. இவன் என்னடா இப்படி இருக்கான், ஏன் தெரியுமா மதிக்கல? இவன் வெள்ளைக்காரன் நம்ம ஆளுங்க மேல துணி போடலைங்கிறத பார்த்தானா, இவன் ஏன்னா நீ குளிச்சு எத்தனை நாள் இருக்குண்டான்னு கேட்டானா. எது அவன் நாகரிகம்னு கருதுறானோ அது நம்ம நாகரிகமா கருதல. எது நம்ம பண்பாடுன்னு நினைக்கிறோமோ அது அவனுக்கு புரியவே இல்லை. எழுதா இதுக்கு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நண்பர்கள் இருக்கிற ஒரு சபையில் நான் இன்று பல் தேய்த்தேன்னா சொல்லுவேன், தேய்க்க வேண்டியதானே, தேய்க்கலன்னா தான் தெரிஞ்சிருப்பேன். அப்போ இவன் அந்த மாதிரி தான் ஆங்கிலேயன் நம்முடைய முன்னோர்களுடைய கண்ணுக்கு தென்பட்டான். இவனுக்கு ஏன்டா இப்படி திமிரா இருக்கானுங்க, இதை நம்ம சரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சரியா ஒரு சர்வே கண்டுபிடிச்சு, இதெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் பண்ணி வச்சிருக்கிற பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சொல்றேன். தமிழ்நாட்டில் அசந்தே போயிடுவீங்க இந்த சென்சஸை கேட்டீங்கன்னா. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் இல்லாத கிராமங்களே இல்லை. முதல்ல சொல்றேன், முதல் கண்டுபிடிக்கும். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆண்களும் குழந்தைகளும் சேர்ந்து பெண்களும் சேர்ந்து படித்தார். பள்ளிக்கூடம் இல்லாத கிராமங்களே இல்லை. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சேர்ந்தே படித்தார்கள். மூணாவது, இதுதான் பெரிய தகவல், எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா ஜாதிக்கார குழந்தைகளும் படித்தார்கள். 17ஆம் நூற்றாண்டு எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா ஜாதிக்கார குழந்தைகளும் படித்தார்கள். நான்காவது, தேவதாசிகள் பெற்ற குழந்தைகளும் அதே பள்ளிக்கூடங்களில் படித்தார்கள். இது இங்கிலீஷ்காரன் எழுதி வச்சிருக்கிறது. அவன் என்ன பண்ணான், என்னடா கற்றுக் கொடுக்குறாங்க இங்கே பாருன்னா, வானியல், அஸ்ட்ரானமி, கணக்கு, அரித்மெட்டிக்ஸ், அப்புறம் தர்க்க சாஸ்திரம்,
நீங்கள் நம்பியுங்கள மாட்டீங்களோ, அந்த 17ஆம் நூற்றாண்டில் இந்த தமிழ்நாட்டு கிராமத்து பள்ளிக்கூடங்களில் தொழிற்கல்வி இருந்ததுங்கிறான், டெக்னிக்கல் எஜுகேஷன் வரிசை. அப்புறம் வந்து நம்முடைய புராணங்கள், நம்முடைய சரித்திரம், மொழி, நம்முடைய மொழி எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களாம். ஆகாமல் ஒரு சின்ன குழந்தைங்க வந்து ஒரு லைப்ரரி வந்து அதுக்கு மனப்பாடம், ஒரு குழந்தைக்குன்னா ஒரு லைப்ரரி மனப்பாடமாக இருக்கும். அந்த அளவுக்கு கல்வி கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணான், ஒரே ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் தி பென் அப்படிம்பாங்களே, அதில் ஒரு சட்டம் இயற்றினான். இதெல்லாம் பள்ளிக்கூடமே கிடையாதுன்னு சட்டத்தை கொண்டு, இதெல்லாம் பள்ளிக்கூடமே கிடையாது. திக்கிட்டு இது பள்ளிக்கூடம் இல்லைன்னு எது பள்ளிக்கூடம்? இந்த குருகுலம் பள்ளி. ஏன்னா அவன் என்ன சொன்னால், உங்கள் பள்ளிக்கூடங்களில் கட்டிடங்களே இல்லை, சீருடைகள் இல்லை, மணி இல்லை, அடிக்கிற மணி இல்லையா, யூனிஃபார்ம் இல்லையா, பில்டிங் இல்லையா, கட்டிடம் இல்லையா, அதனால் இது பள்ளிக்கூடங்களே இல்லை என்று தள்ளி வைத்தான். திண்ணையிலும் மரத்தடியிலும் மணல்வெடியிலும் படுத்துக் கொண்டிருந்த அந்த படிப்பே இல்லைட்டான். அப்போ ஆங்கிலத்தை உள்ள புகுத்துறான். நானோ சரி, நீங்களோ சரி, இல்லை பாரதியோ சரி, நம்ம ஆங்கிலத்துக்கு எதிரி இல்லை, எந்த மொழிக்கும் நாம் எதிரி இல்லை. ஆனால் நம்ம மொழியை புறந்தள்ளி நம்முடைய சரித்திரத்தை இருட்டடிப்பு செய்து ஒரு மொழியின் மூலம் வேறு வேறு தேவையில்லாத விஷயங்களை புகுத்த வேண்டும் என்பதை சதிதானே. 1908 10 இதை பாரதி பார்க்கிறான். அப்ப எழுதுறாங்க, நீங்க பொருத்தமா இருக்கும் பாருங்க. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞான மீதில் இலக்கணம் கண்டதும், இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்பு உணர்த்திய சங்கரன் ஏற்றமும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் கிடைக்கிறான். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும், பாரில் நல்லிசை பாண்டிய மன்னர்கள் பாரளித்து தர்மம் காத்ததும், பேரருட்சுடர் வாழ்கொண்டு அசோகனார் பிழைப்படாது புவித்தலம் காத்ததும், வீரர் வாழ்த்த மிலேச்சதம் தீயகோல் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் வெற்றியும், அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியும் போகும். அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுட் போகுனர், முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூட்டிருக்கும் இந்நாளின் இகழ்ச்சியும், பின்னர் நாடொரு பெற்றியும் தேர்கிறார் பேடிக்கல்வி பயின்று உடல் பித்தர்கள் என்ன கூறி மற்றெங்கண் உணர்த்துவேன் இங்கிவக்கன் உள்ளம் எறிவதே. நீங்க அப்படித்தானே இருக்கு. நம்ம அம்மாக்களே போய் சொல்றோம்ல, இங்கிலீஷே பேச மாட்டேங்க, இன்னத்துக்கு தமிழ் ஒழுங்கா பேச சொல்லு. பாருங்க, சைக்காலஜிஸ்டுடைய ஸ்டடியில கரெக்டா சொல்றான், மன இயல் நிபுணர்கள், உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் ஒழுங்காக கற்றால் மற்ற மொழிகள் சுலபமாக வரும். இது நான் சொல்லலைங்க, மன இயல் வல்லுநர்களுடைய கண்டுபிடிப்பு. நம்ம அதை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சிருவோம். பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி உல், எங்க ராமநாதபுரத்துலையும் விருதுநகர்லையும் உள்ளாங்க. வருஷத்துக்கு 13 மாசம் வெயில் நமக்கு. இது உள்ள நம்ம ஊர் கதைகளை சொல்லுங்க, நம்ம ஊர் பாட்டுகள். இந்த பாருங்க, நம்முடைய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான சொல்லட்டுமா, நீங்க பெரிய திட்டங்கள்னா சொல்லுங்க, பாட்டிகளை மீட்டு கொண்டு வாருங்கள். அந்த கதை சொல்லிகள் காணாமல் போனதால் தான் நமக்கு வீட்டு பற்று நாட்டு பற்று எல்லாமே போயிடுச்சு. ஒரு கச்சட்டியில வந்து ஏதோ ஆறி போன ஒரு சோத்துல வந்து ஒரு குழம்போ கீரையோ ஏதோ ஊத்தி, அந்த அம்மா கழுவாத கை, இன்னைக்கு எல்லாம் யாரை தொட்டாலும் வந்து கையை கழுவிக்கிறான், கழுவாத கை, அதை புரட்டி புரட்டி அந்த அம்மா வந்து எங்க பாட்டியோ அத்தையோ எல்லாரும் பாட்டி, வயசானவங்க எல்லாம் பாட்டி தான், கொஞ்சம் வயசுனா அத்தை, அப்படிதான். ஒரு 7 பேர் உட்காந்துருப்போம், எவன் உட்காந்துருக்கான்னு கூட தெரியாது. ஒரு 7 பேர் கூட உட்காந்துருப்போம், உருட்டி உருட்டி போடுவோம். எப்படி போடுவான் உருட்டி? கதை சொல்லி சொல்லி போடுவான். போயிடும் உள்ள. அப்படியே அதுவும் ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அவன் என்ன கதை சொன்னாலும் அதுல இருந்து ஆரம்பிச்சாதான் கேட்போம். நீ அதை முதல்ல சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா, டக் முதல்வாய். அந்த ராஜாக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன இப்படிதானே தின்னோம்,
அதனால தானே இவ்வளோ தெம்பா இருக்கிறோம். உண்மையான அன்பு மிக்க ஒரு உள்ளம் அதனுடைய உள்ளங்கை பிசைந்து போட்ட சோற்றை தின்றதால் தானே இன்றைக்கு நாம தெம்பா நிற்கிறோம். நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா பாட்டு பாடித்தானே அம்மா சோறு ஊட்டினா. அதை பாரு, தென்னம் சாப்பிடாது, குழந்தை அடம் பிடிக்கும். அது அதனுடைய இயல்பு மட்டும், அதனுடைய உரிமை. அதை நிச்சயமா பேசி பேசி அதுக்கு சோறு ஊட்டுறது தாயினுடைய பொறுப்பு, அவளுடைய கடமை. நம்ம எல்லா அம்மாமாரும் நமக்கு அப்படித்தானே செஞ்சாங்க. இது மாதிரி ஒரு கதை சொல்லு கதை சொல்லு, அப்போ கேட்கும் அப்படின்ட்டு. அது பார்த்தா தென்னை மரம் தெரியுதா? தெரியுது. அப்படிங்க குழந்தை அப்படி பார்க்கும். அங்கே ஒரு தென்னங்கீத்து தெரியுதா பாரு? ஆமாம். அப்படி எட்டி பாருடா. என்ன அந்த கீத்து மேலே நிலா உட்காந்து ஊட்டிடுவாங்க, டொக்குன்னு போயிடும். எவ்வளோ பெரிய பொய்! தென்னங்கீத்து மேலே நிலா உட்காருமாங்களா? அறிவியல்காரன் சொல்ல மாட்டோம். எவ்வளவு பெரிய பொய்! அந்த பொய்களை நம்பி நாம் தின்றதனால்தானே இன்றைக்கு எந்த பொய்யையும் அடையாளம் கொள்ளுகின்ற அறிவு நமக்கு வாய்த்தது. அம்மா சொன்ன பொய் தானேப்பா இன்னைக்கு நமக்கு எது பொய் எது மெய் என்று தெரிகின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறது. எனவே வீட்டுக்கு கதை சொல்லுகின்ற பாட்டிகளை கூட்டிவார். கதை சொல்லணும். எங்கள் வீட்டில் சொல்லுவோம். எனக்கு கதை வராது, கேட்கத்தான். இன்னைக்கு நான் அந்த சோறு திங்கிற குழந்தையாத்தான் இருக்கு. என் மனைவி சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும். அதை கொண்டு வாங்க. அந்த பழைய நிலைமையை திரும்ப கொண்டு வாங்க. பழசுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துடாதீங்கம்மா. முன்பு இருந்ததோர் காரணத்தாலே மூடரே பொய்யை மெய்யனாலும் பரவு. முன்னாடி ஒன்று இருந்துச்சுன்றதுக்கு அதே வச்சுக்கணும். பாட்டம் கிணறுன்னு உப்பு தண்ணிய பழா போனவன் குடிப்பாண்டி. பாட்டம் கிணறுன்னு உப்பு தண்ணிய பழா போனவன் குடிப்பாண்டி. இவன் பாதையம் மாத்தணுன்னா பாஷையம் மாத்தண்டி. பாஷான்னு கேட்குதடி வெறிச்சாளி. அப்படி என் பாட்டு போகும். அதனால பழசு எல்லாமே நல்லது கிடையாது. அதில் எது நல்லது இருக்கோ அதை அப்படியே கொண்டு வரணும். அது ஏன் நல்லதுன்னு புரிந்து கொள்ளணும். இந்த நாடு ஏன் சிறப்பான நாடுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல்ல ஒற்றுமை, இரண்டாவது வீட்டில் இருந்துதான் நம்முடைய பண்பாடு என்பது துவங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு வீட்டிலே மீட்டு பாருங்க. சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கேன், 5 நிமிஷம். 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க எல்லார் வீட்லேயும் ஓரளவுக்கு பாடல் தெரிந்த, நடனம் தெரிந்த பெண்கள் இருந்தாங்க. எங்கள் அக்காக்கள் தங்கச்சி, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நடனம் தெரியும், ஓரளவுக்கு பாட்டு தெரியும். இப்படி உடனே ஒரு மேடையில் அரங்கேற்றம், ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு அந்த மாதிரி பண்ணாங்க. ஒன்றும் கிடையாது. ஒரு வீட்டினுடைய பண்பாட்டினுடைய அடையாளமாக கதைகள் இருந்தது. புரிஞ்சுக்க. ஒரு வீட்டினுடைய பண்பாட்டினுடைய அடையாளம் என்னன்னா, உள்ள உட்காருங்கன்னு சொன்ன முதல்ல தண்ணியை கொண்டு கொடுத்துடணும். அப்புறம் என்ன வேணும்னு கேட்கணும். தண்ணி வேணுமான்னு கேட்கறது ரொம்ப தரக்குறைவான விருந்தோம் இல்லையா? முதல்ல கொண்டு கொடுத்துருவாங்க. எனக்கு கூட நான் ரொம்ப இது எதுக்கு நான் முதல்ல கொண்டு கொடுக்குறேன். முதல்ல அதுதான் கொஞ்சம் தொண்டையில் தண்ணி இறங்கணும். அப்புறம் தான் நீ யாருன்னு கூட கேட்பாங்க. எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பயமாயிடுச்சு நம்ம எல்லாரும் இல்லையா? யாரையாவது வீட்டுக்குள்ளே சேர்க்கணும்னு போது பயம் வந்துடுச்சு. ஒருத்த கூட ஷேக்கன் பண்ணோம்னா ரகசியமாக எண்ணி பார்த்துக்கிறோம் வேற எல்லாம் சரியா இருக்குதான்ட்டு. அது மாதிரி ஆகிட்டோம். சிப்பாயை கண்டு அஞ்சுவார், ஊர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார். துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒளிப்பார். அப்பால் எவனோ செல்வான், அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நிற்பார். எப்போதும் கைகட்டுவார், இவர் யாரிடத்தும் பூனை போல் ஏங்கி நடப்பார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டார். அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. தமிழ்நாட்டில் எப்படி இருப்பார்? இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனி இல்லை. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார். அங்கேருந்து பட்டுக்கோட்டை வாங்கி எழுதுவார். வேப்ப மரம் உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. இன்னும் அழகா இருக்கிறது. ஓ வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே போட்டி கிடந்து வெம்பி விடாதே, வெம்பி விடாதே.
வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், மிக துயர்ப்படுவார், எண்ணி பயப்படுவார், நெஞ்சு பொறுக்கதில்லை. மந்திரவாதி என்பார், மந்திரவாதி என்பார், சொன்ன மாத்திரத்தில் மனக்கிளி பிடிப்பார். டேய், குந்தம் கட்டிருக்கிறேன், வட்டம் போட்டிருக்கிறேன், இதை தாண்டி போன ரத்த ரத்தமா கட்டிடுவோம், அப்படியே உட்காந்துரும். மந்திரவாதி என்பார், சொன்ன மாத்திரத்தில் மனக்கிளி பிடிப்பார். எந்திர சூனி, என்ன தாயத்து தெரியுமா? அது தொட்டுட்டியா அவ்வளவுதான், நீ பயந்துரும். ஆமா, அவ்வளவுதான் ஆயிடுவான். எந்திர சூனியன்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் இவர் துயர்கள். இதுக்கப்புறம் ஒன்று வைக்கிறான் பாரு. அதாவது வாழ்க்கையிலேயே ரொம்ப கேவலமானது அரசாங்கத்தை கண்டு பயப்படுவதுங்கிறது சொல்றான். தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவர் உலகத்தில் அரசரெல்லாம். ஆள்றவன் யாரு பணத்துல ஆள்றான்? நம்மள, நம்ம பணத்துல. தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவர் உலகத்தில் அரசரெல்லாம். அந்த அரசியலை இவர் அஞ்சு தரு பேயென்றெண்ணி நெஞ்சம் உயர்வார், அதோ நெஞ்சு பொறுக்குதிலையே. இதை நினைந்து நினைந்திடினும் வெறுக்குதிலையே. என்னெல்லாம்? அஞ்சு தலை பாம்பு என்பான் அப்பன். அஞ்சு தலை பாம்பு இருக்கா? கிடையவே கிடையாது. நல்லா இருக்கும் பார்த்தான்னு வச்சுக்கோங்க படத்துல. அஞ்சு தலை பாம்பு என்பான் அப்பன். ஆறு தலை என்று மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திருப்பார். நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார். கொஞ்சமோ பிரிவினைகள். 1 கோடி என்றால் இது பெரிதான். கஞ்சி குடிப்பதற்கிலா அதன் காரணங்கள் இவை என்னும் தெளிவில்லை. தெளிய விட மாட்டானே, கல்வி கற்க விட மாட்டாங்களே. இன்றைக்கு கல்வி கற்பிப்பதற்கு மிகப்பெரிய தடை அரசாங்கமாகவே இருக்கிறது என்பதுதான் வருந்தத்தக்க உண்மை. வடக்க போக போக பார்த்தீங்கன்னா ஸ்கூலே ஆரம்பிக்க விட மாட்டாங்க. கத்துக்கிட்டா அவன சொல்றான், நீங்க சொன்னீங்கல்ல வீடு தோறும் கலையின் விளக்கம், வீதி தோறும் இரண்டொரு பள்ளி சொன்னானா, தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயினுக்கிரையாக மடுத்தல். கொளுத்துறாங்க ஊர். ஸ்கூல் இல்லாத ஊரை கொளுத்துங்கிற. இப்ப ஸ்கூல் கொளுத்திடும். தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல். என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் யாவும் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல். அன்ன யாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இது எங்க வைக்கிறான்? சரஸ்வதி பூஜை வணக்கத்துல வைக்கிறான். ஏன்னா ஒரு துதி பாடல் நீங்க சேர்ப்பீங்களா? அங்கதான் வைக்கணும்ன்றான். அது இல்லாம வெறும்னா புத்தகத்தை வச்சு மந்திரங்களை முணுமுணுத்து அது எப்படி வழிபாடாகும்? அன்ன யாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். எனவே கல்வி கண்ணை திறக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பதான் தெரியும். தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவர் உலகத்தில் அரசரெல்லாம் என்று நம்முடைய மக்களுக்கு புரிந்துவிட்டால் இலவசங்களுக்காக பிச்சைக்காரர்கள் போல் கையேந்தி நிற்க மாட்டார். இந்த மானம் இருக்கு. மானம் பெரிது. வஉசி சிறையில அடைக்கப்பட்ட பிறகு அவருடைய இந்த சுதேசி கப்பலை அவருடைய பங்குதாரர்கள்லாம் விற்று விட்டார்கள். யாருக்கு? அவனுக்கு எதிரிக்கே விற்று விட்டார். கொதிச்சு போறான் பாரு. சுக்குள் சுக்குளாய் உடைத்து மிதக்க விடுவது தானே. அவன்கிட்ட போய் கொடுத்தீங்களா? அதுக்கு பதிலாக சுக்குள் சுக்குளாக உடைத்து அதை மிதக்க விடுவது தானே. மானம் பெரிது. அந்த மானம் பெரிதுங்கிற உணர்வு நமக்கு இல்லைன்னா நமக்கு முன்னேற்றம் இல்லை. நாம இன்றைக்கு முன்னேறவில்லையா? முன்னேறி இருக்கிறோம். இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் ஒரு தமிழ் சங்கத்துக்கு வந்து பாரதியார் பற்றிய எத்தனையோ பேச்சை கேட்டு கவியரங்கத்துக்கு இருந்து அதற்கு அப்பாலும் என் பேச்சுக்கும் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள். தமிழ் வாழும் என்றுதான் பொருள். அந்த தமிழை நேசிச்சதுக்குள்ள நீங்க இறங்கினீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் கொடுத்துரும். தமிழ் நன்றாக கற்ற பின்பு ஒருவன் மானம் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமா, நீங்கள் தமிழை நன்றாக நேசிப்பீர்களானால் என்ன வந்தாலும் என்ன இழந்தாலும் கவலைப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மதர்ப்பை தமிழ் தமிழ். நீங்கள் அது தேவார திருவாசக தமிழா இருக்கலாம், திருக்குறள் தமிழா இருக்கலாம், சிலப்பதிகார தமிழா இருக்கலாம், பாரதியார் தமிழா இருக்கலாம், பாரதிதாசன் தமிழா இருக்கலாம். அதனால்தான் பாரதியாரை பற்றி எத்தனையோ பேர் எவ்வளவோ பாடியிருக்கிறார்கள், இன்னும் பாடுவார்கள். ஆனால் பாரதிதாசன் வைத்த சிறப்பு வேற யாராலும் வைக்க முடியாது. 2 வார்த்தைங்க.
தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் இந்த கவிஞனுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு. பாரதி இதை விட சிறப்பாக யாரும் புகழ்ந்து விட முடியாது. எனவே வீட்டிலே பண்பாட்டை மீட்டு உணர்தல், இந்த நாடு ஒரே நாடு என்பதை உணர்தல், ஒற்றுமையாக இருத்தல், நம்முடைய மொழியின் மாண்பை அறிதல், சமூக முன்னேற்றம் என்று வந்தால் முன்பிருந்த பழக்கங்கள் என்ன, அவற்றின் நல்லவை என்ன, தேவையற்றவை என்ன, நல்ல தீயவைன்னு சொல்லாதீங்க. அந்தந்த காலத்துக்கு அது தேவை. அன்றைக்கு தோலாடை, இன்னைக்கு தோலாடை ஒட்டி நம்ப முடியும்? இன்றைக்கு இது தீயதுன்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கு என்ன தேவை, இன்றைய தேவை என்ன, அதுக்கு தகுந்தாற்போல் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தேவையை கருதி பழமையும் புதுமையும் கூட்டுகள். இதுதான் பாரதியார் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்னொன்று, நீங்கள் பாரதியாரை படிக்கும் பொழுது கவிதைகளோடு நிறுத்தி விடாமல் தயவு செய்து அவருடைய உரைநடையை படியுங்கள். நீங்க பாரதியாருடைய கவிதைகள் எல்லாம் காணாமல் போய் உரைநடை மட்டும் இருக்குமானாலும் அவன் ஒரு மகானாக, ஒரு மாமனிதனாக உயர்ந்து நிற்பான். அவன் கவனிக்காத விஷயங்கள் கிடையாது, பதிவு செய்யாத சம்பவங்கள் கிடையாது. அவன் இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட், அப்படிதான் இருந்தான் ஃபர்ஸ்ட் பயணில். அதை இன்னைக்கு இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நகைச்சுவை எப்படி வருமோ தெரியாது, அவ்வளவு சிரமப்படும் பொழுது நகைச்சுவை உணர்வோடு அவன் இருந்தான். அடுத்த வேளை சோற்றுக்கு உத்தரவாதம் இல்லாத போது 2 பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டு இந்த மனைவிக்கும் இந்த குழந்தைகளுக்கும் என்ன செய்ய போகிறோம் என்பதாக எந்த விதமான ஏற்பாடும் இல்லாத போது உப்பருகையிலே ஒரு ராஜகுமாரன் போல் இடுப்பிலே கை வைத்துக் கொண்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தார். எவனாலே நான் பாட முடியும்? அதுதான் பாரு. சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகு அமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியமாக பல பலங்கள் அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் நிறைவாக சொன்னா அவர் கொஞ்சம் அமைதியாக இல்லை, அவருக்கு ஒரு சுகத்தை பாருங்க. போனது தான், அது சென்ற கணம். ஒரு கடற்கரை வாசல்ல நம்ம நிக்கிறோமே, அந்த அலை வந்துட்டு போதில்லை, அதே அலை ஒருபோதும் திரும்பி வர வேற அலை தான் வரும். காலம் அவ்வளவு பொன்னானது. அதே மாதிரி சென்ற காலத்திற்காக கவலைப்படுவது மனசை புண்ணாக்கும். அது தேவை. சென்றது நீ மீளாத மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதி. சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிரு எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர்.